வணக்கம் நேயர்களே. ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். எனக்கு அன்பான ஃபீபா நேயர்களுக்கு காலை வணக்கங்கள். இன்றைக்கு அப்போஸ்தலர் நடபடிகள் 15வது அதிகாரம் 10-11வது வசனத்தின் அடிப்படையிலே கிருபை எவ்வாறு வெளிப்படுகிறது என்பதை நாம் சிந்திக்கலாம். இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்கக்கூடாதிருந்த நுகத்தடியை சீஷர் கழுத்தின் மேல் சுமத்துவதினால் நீங்கள் தேவனை சோதிப்பானேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அவர்கள் ரட்சிக்கப்படுகிறது எப்படியோ அப்படியே நாமும் ரட்சிக்கப்படுவோம் என்று நம்பியிருக்கிறோமே என்றான். அப்போஸ்தலனாகிய பேதுரு உரைத்த வார்த்தைகள்தான் இவைகள். யூத ரபிக்கள் பொதுவாகவே நுகம் என்கிற பதத்தை நியாயப்பிரமாணத்தை குறிக்க ஓமானமாக குறிப்பிடுவர். இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுருவும் கூட நுகம் என்று கூறியது விருத்த சேதனத்தை மட்டும் குறிக்கவில்லை, மாறாக மோசேயின் மூலமாக அருளப்பட்ட கற்பனைகளை, அதோடு கூட நியாயப்பிரமாணத்தின் முழுமையை குறிக்கிறது. நியாயப்பிரமாணமானது தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு அருளிய ஒரு ஈவு என்பதை பேதுரு மறுக்கவில்லை. மாறாக இஸ்ரவேலர் அதனை பரிபூர்ணமாக நிறைவேற்றி ரட்சிப்பை நியாயப்பிரமாணத்தின் மூலமாக சுதந்திரிக்க முடியவில்லை என்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 17-24 வரைக்கும் உள்ள வேத பகுதியை நாம் வாசித்து பார்த்தால் அங்கே யூதர்கள் எவ்வாறு புறஜாதியார் மீது பல காரியங்களை சுமத்திவிட்டு தாங்கள் அப்பேற்பட்ட குற்றங்களுக்கு பங்காளிகளாக போனதை மறந்து விட்டார்கள் என்பதை அங்கே குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். யூதர்களுக்கும் புறஜாதியாருக்கும் ஒரே வழியின் மூலமாகவே ரட்சிப்பு அருளப்படுகிறது. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிடைக்கப்படுகிற அருளப்படுகிற தேவ கிருபையின் மூலமாகவே இந்த ரட்சிப்பு அருளப்படும். கலாத்தியர் 5வது அதிகாரம் 1 வசனத்திலே, ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணங்களையும் கற்பனைகளையும் கட்டாயப்படுத்துவது அடிமைத்தனத்தின் நுகம் என பவுல் அப்போஸ்தலன் இந்த பகுதியிலே குறிப்பிடுகிறார். மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறினது என்னவென்று பார்த்தால், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கும் என்றும் அங்கே இயேசுவானவர் குறிப்பிட்டிருக்கிறார். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே யூதர்களுக்கும் புறஜாதியாருக்கும் மத்தியிலே ஒரு பெரிய வேறுபாடு காணப்பட்டது. அவ்வேற்றுமையை பாதுகாத்து நிலைநிறுத்துவது யூத மத தலைவர்களின் பொறுப்பாக விளங்கிற்று. ஆனால் மார்க்கு 7வது அதிகாரம் முதல் 23 வசனங்களிலே யூதர்களின் சுத்திகரிக்கும் முறைமைகள் எல்லாம் உள்ளான ஆவிக்குரிய பரிசுத்தத்தை ஏற்படுத்தாது என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தெளிவாக கூறியிருக்கிறார். இவைகளெல்லாம் வெளிப்புறமான ஒரு சுத்திகரிப்பை மட்டுமே ஏற்படுத்துமே ஒழிய உள்ளான மனிதனிலே பரிசுத்தத்தை நிலைநாட்ட முடியாது என்று குறிப்பிடுகிறார். கல்வாரி சிலுவையிலே கிறிஸ்து இயேசு நிறைவேற்றின ரட்சிப்பின் மூலம் யூதர் மற்றும் புறஜாதியார் என்ற வேற்றுமை ஒழிக்கப்படுகிறது. பாவம், ரட்சிப்பு இவைகளை பொறுத்தமட்டிலே யாரும் மேன்மையானவர்கள் அல்ல. எல்லா மக்களும் ஒன்று போல எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானவர்கள்தான். ரட்சிப்பு நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்வதின் மூலமாக அல்ல, பாவிகளாகிய நாம் கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசம் வைப்பதின் மூலமாக உள்ளான மனிதனிலே, உள்ளான இருதயத்திலே பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளலாம். ரோமர் 6வது அதிகாரம் 14வது வசனத்திலே, நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பற்றிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்று உரைக்கிறார். இது ஒரு கட்டளை அல்ல, இந்த வசனம் ஒரு வாக்குத்தத்த வசனம். நாம் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருந்தால் பாவம் நம்மை மேற்கொள்ள மாட்டாது. கிருபைக்கு உட்பட்டிருந்தால் என்கிற பதம் அல்லது கிருபைக்கு கீழ்ப்படிந்திருத்தல் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருளுகிற ரட்சிப்பை சுதந்தரித்து இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் என்று கூட நாம் அதனை எடுத்துக்கொள்ளலாம். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் நம்மை மேற்கொள்ள முடியாது. பாவத்திற்கு இல்லை என்றும் தேவபக்திக்கு ஆம் என்றும் கூறும்படி இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை நமக்கு போதிக்கிறது. அன்பான ஃபீபா நேயர்களே,
நம்முடைய வாழ்க்கையிலே தேவ கிருபையை ருசித்து வாழ்கிறோமா? அவருடைய கிருபை நம்முடைய பாவங்களை மேற்கொண்டு வாழ உதவி இருக்கிறதா? அவருக்கு நம்மை அர்ப்பணிப்போம். தேவ கிருபை நம்மை பாவத்தின் மீது வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ உதவி செய்வதாக. இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.